ஜெயில்ல புடிச்சு போட்டு பார்த்தாங்க, எலக்ஷன தள்ளி போட்டு பார்த்தாங்க, என்னென்னமோ வேலை செஞ்சு பார்த்தாங்க. இந்த செனிகல் தாங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த சஹேல் ரீஜியன்ல மிக முக்கியமான ஒரு நாடு. இப்ப அந்த நாட்டுல ஒரு வழியா எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நாட்டுல ஜெயில்ல இருந்த ஒரு நபர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்ப அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் பண்ணி புரட்சி பண்ணி அந்த நபரை எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சுக்கிறாங்க. ஆப்பிரிக்காவோட யங்கஸ்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அவரோட பேரு தான் பெசரு டியோ மயஃபே. பேர் கொஞ்சம் கரெக்டா இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பதவி ஏற்ற உடனே இவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை அந்த இது பின்னாடி ஓடிட்டு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது போல. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா பிரான்ஸ் வெளியேறு, ஏகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் நாங்கள் அனுபவிச்சிட்டோம், இதுக்கு மேல கிடையாது, பிரான்ஸ் கோ அவுட் அப்படிங்கிறது போல இன்னொரு ஆப்பிரிக்க நாடு, இந்த சகல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய நாடு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவ்வளவுதான், ஆப்பிரிக்காவோட ஒரு ஒட்டுமொத்த சகாப்தம் இந்த மேற்குலக நாடுகள் இறந்துட்டாங்களா. ஏன்னா இங்க வந்து டெமோக்ரஸி தான் வளர்ந்துருக்குது. எந்த ஒன்றும் சொல்ல முடியாது, இல்லை என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி இங்க கூப் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன நடக்க போகுதுங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர், அதுக்கு மேல அல்ஜீரியா, மாலிக்கு பக்கத்துல சாது, சாதுக்கு பக்கத்துல சூடான். ஸோ இந்த என்டையர் சஹேல் ரீஜனே செக்யூர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எக்கோவாஸ் நாடுகள் ஏன் பதறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 3 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் லாக்டு கண்ட்ரியா இருந்துச்சு. இப்போ செனிகல் அந்த கூட்டத்தில் ஐக்கியமாயிட்டதுனால, இந்த கூட்டத்தில் ஐக்கியமாயிட்டதுனால இப்போ அவங்களுக்கு வந்து கடல் பரப்பு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பிரச்சனை எதுவும் இருக்காது. இதுக்கு மேலே இவங்க எல்லாரும் ஆல்ரெடி அல்ஜீரியா மேலே இருக்குது, பட் இப்போ இது வந்து கூட இணைஞ்சதுனால கொஞ்சம் சேஃப்டி செக்யூரிட்டியா இருப்பாங்க. இப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணும், இந்த கருங்கடல் ஏன் முக்கியம், ரஷ்யாவோட ஆதிக்கம் ஏன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ துருக்கி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரஷ்யாவுக்கு ஃபேவரா தான் போவாங்க. இந்த இந்த எக்கனாமிக்கலா இருக்கட்டும், இது போல விஷயத்துக்குலாம் வந்து நல்ல கோஆப்ரேஷன் இருக்கு துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல வந்து எந்த ஒரு பைப் லைனா இருக்கட்டும் எதுவுமே கிடையாது, யூரோப்புக்கு வந்து டைரக்டா போகாது. ரஷ்யா வழியா துருக்கிக்கு போய் துருக்கி ஒரு ஃபனல் மாதிரி அங்கெல்லாம் டம்ப் பண்ண வேணுங்கிறவங்களுக்குலாம் அது வழியா வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ துருக்கி வந்து ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸாக மாறப்போகுது. யூரோப்பியன் யூனியன்லாம் கசக்கி வெளியே எரிஞ்சுட்டு துருக்கி தாண்டா கெத்து அப்படிங்கிறது போல அது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பவர் ஹவுஸாக மாறிடும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஒரு வேளை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் போடக்கூடிய திட்டம்லாம் சரி வர ஒத்து வந்தது அப்படின்னா, துருக்கி ஒரு பக்கம் ஈரான் ஒரு பக்கம் மிகப்பெரிய பவர் ஹப்பாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது துருக்கி வந்து ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டா போக மாட்டாங்க. அந்த கருங்கடல்ல ஆதிக்கமும் ரஷ்யாவுக்கு இருக்கிறதுனால அவங்களோட வர்த்தகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ துருக்கி வழியா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னம்னா மெட்ரேனியன் சேர்ந்து அல்ஜீரியாவுக்கு போனாங்கன்னா எல்லா பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த கருங்கடல்ல ஆதிக்கம் வந்து பெரும்பாலும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கதான் சில நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலும் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஜோசப் போரல் அவர்கள் சமீபத்தில் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. எங்களுக்கு ஒன்றும் உக்ரைனோட மக்கள் மேல லவ் எல்லாம் கிடையாதுங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால நாங்க உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஓப்பனா பகிரங்கமா இப்படியாங்க பேசுவீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இப்ப அதை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிடிச்சிட்டு பாத்தீங்களா அமெரிக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதாமா, அதனாலதான் உள்ள வந்து வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவர் திருப்பி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது புரிஞ்சுக்க முடியுது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் இப்போ ஓப்பனா எல்லாரும் ஓப்பனாகவே பேசிட்டு இருக்கிறாங்க, இதுதான் காரணம் அப்படிங்கிறது போல. இதுக்கு மேல இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் தெரியல. உலக போருக்கு ஒருபடிதான் இருக்குதுன்றாங்க. ஆளாளுக்கு இந்த பதிக்கு நான் தான் முன்னேறுவேன் நீ தான் முன்னேறுவேன் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வச்சுட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட் அது உள்ள எதுவுமே இல்லாம தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திங்கப்பா அப்படிங்கிறது போலதான் எல்லா பக்கமும் இருக்கு. இதுக்கு நடுவுல உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர்ன அதாங்க நாய்க்கடி வாங்கியிருந்தார் இல்லையா, ஹாரி பாட்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா முன்னாடி, அவர் வந்து இந்தியாவுக்கு விஜயம் ஆகிறார். வேற யாரும் இல்ல, குலேபா அவர்கள் தான். டிமிட்ரி குலேபா அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போதே நல்ல ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்பீச் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா நீங்க அந்த காலியை வரைச்சு காமிச்சிங்க தெரியுமா, அதை நாங்க மறக்க மாட்டோம் அப்படிங்கிறது வழியும் இருக்கு. வராங்க, எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். நல்லபடியா சீரஞ்சிறப்பா அனுப்பிச்சிட்டோம்னா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஏன்னா நம்ம மண்டையை கொண்டு போய் எங்கேயும் விட்டுறக்கூடாது. ஆனால் கொஞ்சம் வந்தாங்கன்னா இந்த பேச்சு இந்த வேர்டிங்ஸ்ல இருக்கல மிக முக்கியமான விஷயம் எல்லாம் நோட் பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த ஐநா சபையில இஸ்ரேலுக்கு காசாக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா, சீஸ்ஃபயர் டாக்கு, அதுலயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அது ஏன் வந்து அமெரிக்கா கொண்டு வந்தது வந்து ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ போட்டாங்க, ஏன் அதுக்கப்புறம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டா அமெரிக்கா வந்து அப்ஸ்ட்ரெயின் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குதுல, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்து. நம்ம இந்த முதல்ல இந்த இதுக்கு வந்துடுவோம். இப்போ இந்தியாவுக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்காக அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா
ரஷ்யாவுக்குள்ள தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தீவிரவாத தாக்குதலோட என்கொயரி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த என்கொயரி முடியட்டுங்க, ஏன்னா தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, இப்பெல்லாம் நம்ம போய் பேச முடியாது, ஏன்னா தீவிரவாதிக்கு நம்ம எகெயின்ஸ்டாக தான் இருப்போம். உக்ரைன் அந்த செயல்களை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ரஷ்யா தீர்மானமாக நம்பி அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட வந்து பேசினாங்கன்னா நம்ம எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் ரஷ்யா கிட்ட பேச முடியாது, ரஷ்யாவும் மூஞ்சி விட்டு நம்ம கிட்ட பேச போகிறது கிடையாது. அதனால இதெல்லாம் நடக்குன்னு சாத்தியமே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லை. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் நம்ம எஃபோர்ட் எடுப்போம். பட் அது கேட்பாங்களா ரஷ்யா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, அதுக்கு நம்மளே ஒத்துக்க மாட்டோம், ரஷ்யாவும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இது போல ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்க போயிட்டு இருக்கு. அடுத்து இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் காசா பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா? இது என்ன ஈகோ காரணத்தினால அமெரிக்கா கொண்டு வந்த ரெசல்யூஷன் வந்து ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ அமெரிக்கா அந்த ரெசல்யூஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சீஸ் ஃபயரை இமீடியட்டா கொடுக்கணும். அதாவது இந்த ரம்ஜான்றதுனால சீஸ் ஃபயர் இமீடியட்டா இந்த மாசம் போடணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் இந்த ஹோஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இது வந்து காமனான டெக்ஸ்ட் இப்போ வந்ததுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும். ஆனா இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுதான் வார்த்தை ஜாலம் அப்படிம்பாங்க இல்லையா? அதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம். அமெரிக்கா கொண்டு வந்த ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்படணும், எந்த ஒரு தடை இல்லாம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நல்லா நேர்த்தியா தான் இருக்கு. சரி, ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து ரஷ்யாவும் சீனா வீட்டை போட்டாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹியூமானிட்டேரியன் காரிடோருக்கான ஆக்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரெசல்யூஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அதில் என்னன்னா ஹியூமானிட்டேரியன் எய்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யார் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி வருதா? இந்த ரெசல்யூஷனுக்குள்ள எல்லாரும் மண்டையாட்டிட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லி பாஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்குன்னா இருப்பா, நான் கொடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இது ரஷ்யா உன் ஐட்டம்ல வெளியே நிற்கிட்டோம், முதல்ல ஆளுங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் கொடுத்து முடிக்கலாம், அதுக்கப்புறம் உன்னோட ஐட்டம் வரட்டும்னு சொல்லி அவங்க வேணுங்கிற விஷயங்களை அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அதை தானே கொடுப்பாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹியூமானிட்டேரியன் காரிடோருக்கான ஆக்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா எஜிப்துக்கு ஆஸ்பத்திரி இருக்கு, துருக்கிக்கு ஆஸ்பத்திரி இருக்கு, காசாக்குள்ள சொல்றேன், இந்தோனேஷியாவுக்கு ஆஸ்பத்திரி இருக்கு. ஸோ அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டோட ஆஸ்பத்திரிக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் பார்த்து என்னென்ன செய்யணுமோ ப்ரியாரிட்டி வைஸ் செய்வாங்க. அதிகமான இன்ஃப்ளோ எய்டு உள்ள போகும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதை யாரு கொடுப்பா, எப்படி கொடுப்பா, எந்த டைமிங்ல கொடுப்பாங்கன்னு கேள்வி வரும். பட் ஆனால் இப்போ ஆக்சஸ் கேட்டதுனால ஆக்சஸ் கிராண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். இந்த டைம்ல வந்து கொடுத்து தான் ஆகணும். ஆக்சஸ் கிராண்ட் ஆயிடுச்சுன்னா பல நாடுகளோட ஹியூமானிட்டேரியன் எய்டு பல நாடுகள் உள்ள கொண்டு போய் கொடுப்பாங்க, இதனால பிரச்சனை ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தரப்புல இருந்து கொண்டு போய் கொடுக்கும்போது மக்களை பார்த்து சுட்டாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க, ஹமாஸ் வந்து சுட்டுட்டேன்றாங்க. சிலர் இல்லைங்க இஸ்ரேல் தான் சுட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இருதரப்புல இது போல கருத்துக்கள் இருக்கு. இது போல திரும்பி நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஸோ அதனாலதான் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா யுஎன்ல இது போல ரெசல்யூஷன் ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ போட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டோம். இந்த வார்த்தை சாலத்தை சரிவர நம்ம நோட் பண்ணல அப்படின்னா எப்பவுமே அதில் இருக்கக்கூடிய வேரியேஷன் தெரியாது என்னைக்குமே. ஸோ இது போல விஷயங்கள் தான் அங்கே இருக்கு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கவனமாக பார்த்து செஞ்சிருந்ததுனால இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அது ஆக்சஸ் கிடைக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ரெசல்யூஷனுக்கு நடுவில் ஒரு ரெசல்யூஷன், இதுக்கு முன்னாடி ஒரு ரெசல்யூஷன் ஃபெயில் ஆச்சு இல்லையா? அதில் எப்படின்னா பர்மனன்ட் சீஸ்ஃபயர் கேட்டாங்க. இந்த தடவை வந்து பர்மனன்ட் சீஸ்ஃபயர் கிடையாது. ஆனால் இப்போ சீஸ்ஃபயர் கொண்டு வருது மியூச்சுவலா இருதரப்புல ஈக்குவலா போயிட்டாங்கன்னா அது பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் நோக்கி போகணும் அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கொண்டு வந்தது ஒன்றும் அந்த மாதிரி கிளியரா கிடையாது. அதனாலதான் வீட்டோ போட்டுருந்தாங்க சீனாவும் ரஷ்யாவும். சரி, இந்த சீஸ்ஃபயர் வந்துருச்சு, அப்ரூவ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது அமல்படுத்துறதுல ஏகப்பட்ட சிக்கல் வருமா? ஏன்னா இஸ்ரேல் ஒத்துக்குவாங்களா, ஹமாஸ் ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் அன்கண்டிஷனலா ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா இப்போ இஸ்ரேல் ரெடியா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்கான பதில் இல்லை அப்படிங்கிறது போல தெரிய வருது. ஏன்னா இப்போ லெபனானுக்குள்ள டீப்பா போய் லெபனானோட வடக்கு பகுதியில வந்து சில இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரொம்ப தூரம் உள்ள போய் துல்லியமான தாக்குதல் பண்ணதுனால சில லெபனானோட நபர்கள் இறந்துட்டேன்றாங்க. அப்புறம் ஐஆர்ஜிசி அதாவது ஈரானோட சில கமாண்டர்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இழப்புகள் வந்து லெபனானுக்கு இருக்கிறதுனால அதிகமான மிசைலை வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து விட்டுக்கிறாங்க லெபனான். ஸோ அந்த தாக்குதல் நடந்ததுனால திரும்பவும் இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இம்மீடியட்டா நடக்க ஆரம்பிக்குது இந்த தாக்குதலாம். ரொம்ப துல்லியமான தாக்குதல், ரொம்ப பெரிய பெரிய தாக்குதல் நடக்கிறதுனால இந்த பிராந்தியத்துல இப்போ சீஸ்ஃபயர் வருமா, ஐநா சபைக்குனால நினைச்சதை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வருது.
இதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். அதாவது அமெரிக்காக்கு ஆல்ரெடி கெட்ட பேர் இருக்கிறனால தான் வீட்டை போட முடியாம அவங்க ஒரு சைடுக்கு மேல ஒதுங்கிட்டாங்க. இதுக்கு மேல இந்த பிராந்தியத்தை இது பிரச்சனை பெருசாகும் போது ரெசல்யூஷன் யாராலையும் கொண்டு வர முடியாது இல்லையா? ஏன்னா லெபனான் உள்ள வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க சீஸ்ஃபயர் கொண்டு வருது அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல நியாயமா கேட்கலாம் இல்லையா? அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கு. எப்படி இது காய் நகர்த்த போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதை லெபனான் எஸ்கலேட் பண்ணி இது போறா மாதிரி இருக்குமா அப்படின்ற பயம்லாம் இருக்கு. அதனால இது மாதிரிலாம் எதுவும் போகாம பேச்சுவார்த்தை மூலியமா இங்கேயும் முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.